ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சீரகம், சோம்பு, ஓமம் இது மூணையும் தினமும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் குட் பை சொல்லலாம். அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரகம், சோம்பு, ஓமம் இந்த 3 மசாலா பொருட்களுமே பெரும்பாலான இந்திய வீடுகளில் பயன்படுத்தப்படுது. இந்த 3ம் உணவோட சுவையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. சீரகம், சோம்பு, ஓமம் இது எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடலாம். பலர் சீரகம், சோம்பு, ஓமம் இது 3ஐயும் கலந்து அதோட தண்ணியை கூட குடிக்கிறாங்க. இந்த 3ஐயும் ஒன்றா அரைச்சி பொடியாக கூட பயன்படுத்தலாம். ஜீரகம், ஓமம், சோம்பு இதோட பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பொடியை சாப்பிட்றதுனால செரிமான அமைப்பு மேம்படும். இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோம்பு, ஓமம், சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா பொடியை அரைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு வேறு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை குறைக்கிறதுல இந்த ஜீரகம், சோம்பு, ஓமப்பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மள பலரும் உடல் பருமனால் அவதிப்பட்டு இருக்கோம். தவறான உணவு பழக்க வழக்கங்களும் மோசமான வாழ்க்கை முறையும் உடல் பருமனுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு எடையை குறைக்க விரும்புகிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜீரகம், ஓமம், சோம்பு பொடியை உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொடியை சாப்பிட்றது எடையை வேகமாக குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கு கூட இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல ஜீரகம், சோம்பு, ஓமப்பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொடி சருமத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஜீரகம், சோம்பு, ஓமப்பொடியை நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை அது நீக்குது. இந்த பொடியை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட சருமத்தோட பளபளப்பை மேம்படுத்துது. இந்த பொடியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக உடம்புல படிஞ்சிருக்கும்ல அந்த அழுக்குகளெல்லாம் நீக்கி தோல் தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்குது. மலச்சிக்கல், வாயு தொந்தரவிலிருந்து விடுபட செய்கிறதுல இந்த பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகம், சோம்பு, ஓம பொடியை நீங்கள் சாப்பிட்றது செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்துது. செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொடியை சாப்பிடலாம். இந்த பொடியை சாப்பிட்றது உங்களோட வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இது அஜீரணம், வாயு, அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட செரிமானத்தையும் சீராக்கிரும். வளர்சிதை மாற்றத்தை வலுப்படுத்துறதுல இந்த ஜீரகம், ஓமம், சோம்பு பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வளர்சிதை மாற்றம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பல நோய்கள் வராமல் நம்ம தடுத்துடலாம். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க நீங்கள் இந்த ஜீரகம், ஓமம், சோம்பு பொடியை சாப்பிடலாம். இந்த பொடியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது உங்களோட உடலோட வளர்சிதை மாற்றத்தை வலுப்படுத்தும். இந்த வீடியோவில் நம்ம எல்லார் வீட்டு அஞ்சரை பெட்டியிலையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஓமம், சீரகம், சோம்பு இது 3ஐயும் பொடி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி
பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.